ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்ய சைனிகா 3 அதில் தேர்டு ஒன்னான சுமித்ரானந்தன் பந்த் அவர்களினுடைய அந்த காவியகத்து விசேஷதா, கவிக்கு காவியகத்து விசேஷதா அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பிரவீன் உத்ராதில் நான் மேக்ஸிமம் எல்லா இம்பார்ட்டன்ஸு ஹாஃப் போர்ஷன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே அப்டேட்டடாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸும் நான் வந்து எது மிஸ் ஆகுதோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் எடுத்த விதம் புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் நான் எடுத்தது புரியுது, நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாமா? पठित पद्य चयनिका के आधार पर कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. இப்போ யாரோடது பார்க்க போகிறோம்? சுமித்ரானந்தன் பந்த் அவர்களினுடையது. பிரஸ்தாவனா முன்னுரை. श्री सुमित्रानंदन पंत छायावादी युग के श्रेष्ठ कवि और कोमलकांत पदावली के प्रवर्तक है. ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்த் அவர்கள் வந்து சாயாவாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாயாவாத், பிரகதிவாத், ஹாலாவாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாயாவாத் கவி, அந்த மாதிரியான யுகத்தில் சிரேஷ்ட கவி, ரொம்ப சிறந்த உன்னதமான கவிஞர். கோமல்காந்த் பதாவளிக்கே, ஒரு மென்மையான அந்த மாதிரி நெகிழ்வான அந்த மாதிரி பதாவளிகளினுடைய முன்னோடியாக கருதப்படுகிறார். சாயாவாதுன்னா தெரியும், ஒரு நம்ம கற்பனையில் கவிஞர்கள் வந்து இயற்கையோட மனிதர்களோட செயலை ஒப்பிட்டு கவிதைகள் படைப்பது. छायावादी युग की समाप्ति पर कवि मार्क्सवादी कविताएं लिखने लगे. छायावादी युग के சார்ஜ் வேற முடிஞ்சிட்டு இருக்கு, நானும் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் அந்த சவுண்டு. கவிஞர் வந்து சாயாவாதி அந்த யுகத்துக்கு அப்புறம் முடிந்த பிறகு கவிஞர் வந்து மார்க்சிய கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சம்பந்தமான கவிதைகளை வந்து எழுதினார். इसलिए प्रगतिवाद के संबंधित कविता के निर्माणकारी कवि बने. அதாவது பிரகதிவாது தான் வந்து மார்க்சிய கொள்கைகள், அந்த மாதிரி முற்போக்கு சிந்தனைகள் சம்பந்தமான விஷயங்கள் தான் இல்லையா. ஸோ அந்த கவிதைகளை வந்து நிர்மாணிக்கும் கவிஞராக அவர் இருந்தார். पाठ्यक्रम में पंत जी की 3 कविताएं दी गई हैं, स्त्री, नौका विहार और मानव. इनके आधार पर पंत जी के काव्य की विशेषताएं बताई जाती है. இந்த புக்கில் வந்து பந்த்ஜி அவர்களினுடைய 3 கவிதைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்திரீ, நௌகா விஹார், மானவ், இந்த 3 கவிதைகள் இருக்கு. இன்கே ஆதார் பர், இந்த கவிதைகளினுடைய அடிப்படையில் பந்த்ஜி அவர்களினுடைய காவியகத்து விசேஷத்தாவை இப்போ பார்க்கலாம். பிரேம் கே காயக், அன்பு, காதல், அது சம்பந்தமாக பாடல் பாடக்கூடியவங்க. पंत जी अपनी स्त्री नामक कविता में नारियों का गुणगान करते हैं. पंत जी அவர்கள் अपनी स्त्री, தன்னுடைய ஸ்திரீ அப்படின்ற கவிதையில், நம்ம 3 கவிதைகள் பார்த்தோம் இல்லையா போயமும். ஸோ அதில் வந்து ஸ்திரீ அப்படின்ற கவிதையில் வந்து நாரியோங்கா குணுகான், பெண்களை பற்றின அவங்களுடைய அந்த நல்லது கெட்டது அந்த மாதிரி அவங்களுடைய பெருமைகளை பாடியிருக்கிறார். कवि कहते हैं कि औरत अपना हृदय खोलकर प्रसन्नता से नर को प्रणय रूपी कमल पर बिठलाती है. கவிஞர் கூறுகிறார் என்னன்னா, அவுரத் அப்புனா ஹிருதய, பெண் அப்படின்றவ அப்புனா ஹிருதய, தன்னுடைய இதயத்தை கோல்கர், திறந்து, பிரசன்னதாசே, ஒரு சந்தோஷமான மனநிலையோட ஒரு ஆணை வந்து காதல் அப்படின்ற அந்த மலரில் அமர வைக்கிறாள், தாமரை மலரில் அமர வைக்கிறாள். வஹ் நர் கி சேவா கர்த்தி ஹே, அவள் வந்து ஆணுக்கு சேவை செய்கிறாள். ஜப் நர் கோ துக் ஹோத்தா ஹை தப் நாரி மது பரே அப்னே ஹோண்டோं को नर के होंठों पर रखकर उसे नए जीवन का वरदान देती है. ஜப்பு நர்கோ துக்கு, எப்போ வந்து ஒரு ஆணுக்கு கஷ்டம் அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்படுதோ அப்போ அவ நாரி மதுபரே அப்புனே ஹோண்டோ, தன்னுடைய தேன் நிறைந்த தன்னுடைய உதட்டை வந்து நறுக்கே ஹோண்டோ பர், ஆணினுடைய உதட்டில் வைத்து அவனுக்கான அந்த ஆறுதலை அதை வந்து பரிசாக தருகிறார். வர்தான் தேத்தியே. वही नारी नर को वासना के गर्त में गिराकर उसे
பிகாடு பி சக்தி ஹே. வஹி நாரி அதே பெண்மணி தான் நற்கோ வாசனாக்கே கர்த்த ஒரு சூழ்ச்சி வலையில ஒரு காம இச்சை அப்படின்ற அந்த சூழ்ச்சியில வந்து விழ வச்சு அவனுக்கு பிகாடு பி சக்தியே அவனை கெடுக்கவும் முடியும். इस तरह पंत समझाते हैं कि प्रेम से आदमी प्रगति करता है और वासना से दुर्गति को प्राप्त होता है. इस तरह ஸோ இந்த மாதிரி பந்த்ஜி அவர்கள் புரிய வைக்கிறாரு கி என்னன்னா பிரேம் சே ஆத்மி காதலின் மூலியமாக ஒரு மனிதன் அப்படின்றதுக்கு வந்து பிரகதி கர்த்தாக வளரவும் முடியும். அதே சமயத்தில் அந்த காம இச்சை அப்படின்றது மூலியமாக துர்கதிக்கோ பிராப்த் சீரழிவை வந்து ஒரு அழிவை வந்து அவனால் அடைய முடியும். நாரிமே ஸ்வர்க ஒரு நரக் தோனோஹி ஹை ஒரு பெண்ணிடமே வந்து சொர்க்கம் நரகம் ரெண்டுமே அவதான் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி சொர்க்கம் நரகம் ரெண்டுமே அவதான். அடுத்து பிரகிருதிக்கு காயக் இயற்கையை பற்றி எப்படி பாடல் பாடக்கூடியவராக இருக்காரு. ஹர் மனுஷ்ய பிரகிருதி கி खूबसूरती पर मुग्ध होता है. ஹர் மனுஷ்ய ஒவ்வொரு மனிதனும் பிரகிருதி இயற்கை அப்படின்ற இயற்கையினுடைய கூபுசூரத்தி அழகுல வந்து மயங்குகிறான். முகது ஹோத்தாக காஸ்கர் கவி அப்னேகோ பிரகிருதி சே அபின்ன மான்தாக. ஆனால் கவிஞர் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பிரகிருதி சே ஆனால் வந்து இதுலேயும் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து கவிஞர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா பிரகிருதி சே தன்னை வந்து இயற்கையினுடைய ஒரு அபின்ன மான்தாக ஒரு பகுதியாக கருதுகிறார். வஹ் கீத் காக்கர் பிரகிருதி கா வர்ணன் கர்த்தாக அவர் வந்து பாடல் பாடி பிரகிருத்தியினுடைய அந்த வர்ணனையை வந்து பாடலாக பாடுகிறார். நௌகா விஹார் கவிதாமே பந்த் ஜி கங்கா கா சுந்தர் வர்ணன் கர்த்தேகே. நௌகா விஹார் அப்படின்ற அந்த கவிதையில பந்த்ஜி அவர்கள் கங்கை நதியினுடைய சுந்தர் வர்ணன் அழகை வந்து வர்ணித்திருக்கிறார். கெஹ்தே ஹே கி ஆகாஷ்மே சாந்தினி ஃபைலி தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆகாஷ்மே ஆகாயத்தில் வந்து சாந்தினி நிலவு அப்படின்றது வந்து பரவி இருக்கு. நிலவொளி நிலவு அப்படின்றது பரவி இருக்கு. பூமி சாந்தி பூமி அப்படின்றது அமைதியாக இருக்கு. கங்கா நதி பி சாந்தி கங்கை நதியும் வந்து அமைதியாக இருக்கு. வஹு தாப்சி பாலாக்கி தரஹ் லேட்டி தி அது வந்து எப்படி இருக்குன்னா தாப்சி பாலா அப்படின்ற அந்த ஒரு தியாக என்ன சொல்றது தவம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை போல அது வந்து லேட்டி தீ படுத்திருக்கிறது. சாந்த் கங்காமே பிரதிபிம்பித் ஹோ ரஹாத்தா சாந்த் அந்த நிலவு அப்படின்றது கங்கை நதியில் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். நம்மளே கூட நேராக பார்க்குறதுக்கான சான்சஸ் கிடைச்சிருக்கலாம். நதி அப்படின்னு இருந்ததுன்னா இரவு நேரத்தில் அந்த நதி அந்த நிலவினுடைய ஒளி வந்து அதில் பிம்பமாக படும். அது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய படங்களில் வந்து இன்ட்ரொடக்ஷன் சீனாக நிறைய பாட்டுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதனுடைய பிரதிபிம்பம் அப்படின்றது இருக்கு. வஹ் உஸ் பாலிகாக்கே முக்குக்கே சமான்தா அது எப்படி இருக்குன்னா அந்த பிரதிபிம்பம் நிலவினுடைய அந்த பிரதிபிம்பம் வந்து அந்த தண்ணீரில் படுறது எப்படி இருக்குன்னா அந்த பெண்ணினுடைய முக்குக்கே சமான் முகத்தை போல அது இருக்கு. கங்காமே ஆகாஷ் और तारा भी பிரதிபிம்பித் ஹோ ரஹே தே கங்காமே கங்கையில் ஆகாயம் மற்றும் தாரே நட்சத்திரங்களினுடைய அந்த பிரதிபிம்பம் அப்படின்றது பிரதிபிம்பம் மீன்ஸ் அதனுடைய அந்த ஷேடோ அந்த பிம்பம் அப்படியே மேலே விழுகும் இல்லையா அந்த நதியில் அதை தான் சொல்கிறாங்க. வஹ் உஸ் பாலாக்கி சாடி லகு ரஹாத்தா அது எப்படி இருக்குன்னா அந்த உஸ் பாலா அந்த பெண் சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு தவம் செய்யக்கூடிய பெண் போல. ஸோ அந்த பெண்ணினுடைய சாடி சேலையை போல அது இருக்கு. லெஹரோமே சாந்தினி படு ரஹீதி அந்த அலைகளில் வந்து நில ஒளி அப்படின்றது வந்து விழுகின்றது. வஹ் சாடிக்கு சிக்குடன் சி தீ அது எப்படி இருக்குன்னா அந்த அலைகள் அது விழுகிறது வந்து ஒரு சேலையில் வந்து அந்த சுருங்கிய அந்த இது இருக்கும் இல்லையா அந்த மடிப்பு. ஸோ அது போல் வந்து அது இருக்குது. சச்சுமுச்சு எஹ் வர்ணன் மண் மோககை உண்மையில் இந்த வர்ணனை அப்படின்றது ஒரு மனதை கவரக்கூடியதாக ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. இதை நம்ம நினச்சி இந்த இந்த விஷயங்களை சொல்லும் போதே நம்ம அப்படியே நினச்சி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ வந்து ஒரு மனதை கவரக்கூடியதாக இது இருக்குது. அதே விஷயங்கள் தான் இங்கே சொல்கிறாங்க. गोरे अंगों पर सिहर सिहर लहराता तार तरल सुंदर சஞ்சல் அஞ்சல் சா நீலாம்பர் இப்போ சொன்ன விஷயங்களை தான் இந்த போயமில் சொல்கிறாங்க. அடுத்து ஆஷாவாதி எப்படி ஒரு நம்பிக்கையாளராக அந்த மாதிரி இருக்காரு.
नौका विहार कविता की अंतिम पंक्तियाँ कवि पंत को ஆஷாபாதி ஷாபித்து கர்த்தி ஹே. நௌகா விஹார் அப்படின்ற கவிதையினுடைய இறுதியில் அந்த பெயரால பந்த்ஜி அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கைவாதியாக ஒரு ஆஷாவாதியாக வந்து அவர் இருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. கவி कहते हैं कि जल धारा के समान ही संसार का क्रम भी चल रहा है. கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜல் தாரா கே சமான், அந்த நீர்நிலை அந்த நதி அப்படின்றது எப்படி இருக்கு அது போல தான் வந்து சம்சார்கா கிரம இந்த உலகத்தினுடைய அந்த வரிசை அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து இப்படி தான் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா, இது ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது மூணாவது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நிலை வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. எப்படின்றதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சிடும். ஓகேவா. जल उत्पन्न होता है, नदी बनकर चलता है और सागर में मिलता है. இதான் சொல்கிறாங்க. ஒரு நதி அப்படின்றது ஒரு நீர் அப்படின்றது உருவாகுது, அது வந்து நதி பன்கர் நதியாக ஆகி சல்தாகை அது வந்து நதியாக நீராக ஓடுகிறது. அவர் சாகர்மே மில்தாகை கடைசியில் அது எங்கே போய் கலக்குது, கடலில் கலக்குது. இப்போ நம்ம மெட்ராஸில் கூட நிறைய தண்ணி எல்லாம் ஃபுல்லாக போச்சு இல்லையா, அது கடைசியில் எங்கே கலந்தது, எல்லாம் கடலில் கலந்தது. யஹ் கிரம சாஸ்வத் ஹை, இது வந்து ஒரு கிரம சாஸ்வத் அப்படின்னா இந்த படிநிலை அப்படின்றது ஒரு நித்தியமான வாழ்க்கைக்கு வந்து இப்படி தான் இதுதான் நடக்கும் அப்படின்ற விஷயம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரூல் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதுதான் இப்படி தான் அப்படின்றது இருக்கும் இல்லையா, இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்கிற இந்த காவியகத்து விசேஷத்தா உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு மணி எதுவுமே ரிட்டர்ன் இல்லாமல் தான் நான் எடுக்கிறேன். மானிட்டைஸ் இன்னும் எதுவுமே ஆகலை. ஸோ எதுவுமே இல்லாமல் நான் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஹோப், எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட இருந்து வர ஒரு சின்ன லைக்கு, பிடிச்சிருக்கு நீங்கள் எடுக்கிற விதம் அப்படின்ற ஒரு சின்ன கமெண்ட், அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வந்து கிடைக்கிற ஒரு ரெஸ்பான்ஸாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது அந்த மணிக்கு ஈக்குவலான ஒரு விஷயமாக எனக்கு அதுதான் இருக்குது. ஸோ தயவு செய்து நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் நான் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்றத. இது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் செலவாகாது. ஸோ தயவு செய்து உங்களுடைய மற்ற எல்லா இதுலேயும் சேர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்பான்ஸாக தான் நான் அதெல்லாம் கேட்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் லெசனுக்குள்ளே வரலாம். ஜன்ம ஜீவன் और மரண் யஹ் क्रम भी शाश्वत है. ஸோ இப்போ இதோட வந்து தான் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. எப்படி வந்து ஒரு நீர் உருவாகி நதியாகி கடலில் கலக்குதோ அதே போல தான் பிறந்து ஜீவன் வாழ்க்கை வாழ்ந்து அதன் பிறகு மரணம் அப்படின்றது இதுவும் அதே மாதிரி தான். அந்த படிநிலை அப்படின்றது நித்தியமானது. ஒரு வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படின்றது வந்து அந்த படிநிலைகள் இருக்கின்றன. மேரா ஜீவன் நௌகா விஹார் சஃபல் ரஹேகா. என்னுடைய இந்த நௌகா விஹார் அப்படின்றதுனுடைய மீனிங் என்னென்னா படகு சவாரி அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து வாழ்க்கையை அப்படி பேசுகிறாரு. ஸோ அதனுடைய அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஜீவன் நௌகா விஹார், என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த படகு சவாரி அப்படின்றது சஃபல் ரஹேகா வெற்றியடையும். மே ரச்சனாயே பனாக்கர் அமரத்துவ பாவுங்கா, நான் என்னுடைய படைப்புகள் அப்படின்றது அழியாத நிலையை பாவுங்கா அடைவேன். யஹ் அந்திம் பங்க்தி கவிக்கோ ஆஷாவாதி சாபித்து கர்த்திகே. ஸோ இந்த இறுதி பகுதி அப்படின்றது இறுதி பேரா அப்படின்றதன் மூலமாக கவிஞர் அப்படின்றவர் ஆஷாவாதி அப்படின்றது சாபித்து கர்த்திகே. चिर जन्म मरण के आर पार शाश्वत जीवन नौका विहार, जीवन का यह शाश्वत प्रमाण करता मुझको अमरत्व दान. அதான் சீர் ஜன்ம மரண் கே ஆர்பர், அதாவது பிறந்து வாழ்ந்து அதன் பிறகு மரணம் இதையெல்லாம் கடந்து செல்லும் ஒரு இதெல்லாம் வந்து நித்தியமானது. என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது படகு சவாரி நித்தியமானது. யஹ் சாஸ்வத் பிரமான் ஹே கர்த்தா முஜுக்கு அமரத்துவ தான், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஜீவன்கா யஹ் இந்த வாழ்க்கையினுடைய அந்த அமரத்தன்மை வந்து அழியாத்தன்மை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மேலே சொன்ன அந்த விஷயங்களை தான் வந்து சொல்கிறார். அடுத்து மானவத்தாக்கே பிரசான்சக், மனிதநேயம் அப்படின்ற விஷயத்த வந்து எந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாரு.
पंत जी मानव नामक कविता में मनुष्यों से कहते हैं कि हे मनुष्य तुम சிருஷ்டி மே சப்சே சுந்தர் ஹோ. மானவ் அப்படின்ற சாராம்சம் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். அதையும் நான் வந்து ஐ பட்டன்ல லிங்க் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ மானவ் அப்படின்றதும் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் ஆனது தான். அதுவும் வந்து நான் ஐ பட்டன் லிங்க் குடுக்குறேன். பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கு அவைலபிளா. அதனுடைய இஆர்சி எல்லாமே இருக்கு. ஓகே. பந்த்ஜி அவர்கள் வந்து மானவ் அப்படின்ற கவிதையின் மூலியமாக மனுஷ்யோं से कहते हैं மனிதர்களிடம் கூறுகிறார். என்னன்னா, ஹே மனுஷ்ய, ஹே மனிதனே, தும் சிருஷ்டி மே சப்சே நீ வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புகள்லயுமே சுந்தர் ஹோ ரொம்ப அழகானவன். தும் அச்சே குணோं से பூஷித் ஹோ நீ வந்து நல்ல நல்ல குணங்களால் வந்து நிறைந்திருக்கிறாய், வளர்க்கப் பெற்றிருக்காய். तुम्हारे दिल में सहृदयता त्याग और सहानुभूति का निवास है. உன்னுடைய தில்மே உன்னுடைய இதயத்தில் இரக்கம் தியாகம் சகானுபூதி அனுதாபம் இரக்க குணம் இதெல்லாம் வந்து நிவாஸ்கை நிறைந்திருக்கிறது. மனுஷியோங்கோ ஏக் தூசரேக்கு பூரக் ஹோனா சாஹே ஒவ்வொரு மனிதனும் இன்னொருத்தனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு ஒவ்வொருத்தனும் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து வாழணும். இப்போ கூட நம்ம மெட்ராஸ் இதுவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் எப்படி எல்லாருமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருங்க. इससे मनुष्यता का विकास होता है. ஸோ இதனால மனிதன் அப்படின்றது மனிதத்தன்மை அப்படின்றது வளர்ச்சி அடையும். தும் மானவத்தாக்கோ பாலோ நீ மனிதநேயத்தை வந்து வளர்ச்சிக்க செய் அதை வந்து கடைப்பிடி. அடுத்து அலங்கார். अलंकार से कविता का सौंदर्य बढ़ता है. अलंकार அந்த நம்ம சாங் ரூபக் அலங்கார் அந்த ரூபக் அலங்கார் இதெல்லாம் படிப்போம் இல்லையா? அந்த மாதிரி அலங்கார் அப்படின்றது வந்து கவிதைகளுக்கான அழகு சேர்ப்பதாக இருக்கிறது. அழகை படுத்தாக அதிகரிப்பதாக இருக்கின்றது. இஸ்மே கோயி சந்தேக் நஹி இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹர் கவி அலங்காரோं के पीछे पागल बना रहता है. ஒவ்வொரு கவிஞரும் அலங்கார் அந்த அணிகலன் இதெல்லாம் வந்து அர்த்த அலங்கார் சப்த அலங்கார்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கவிதைக்கு வந்து அழகு சேர்ப்பது அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியங்கள் போல அதன் பின்னாடி திரிவாங்க. கவி பந்த்கி கவிதாவோமே அலங்காரோங்க பர்மார்கள். ஆனா கவிஞரினுடைய கவிதைகள்ல பந்த்ஜி அவர்களினுடைய கவிதைகள்ல அலங்கார் அப்படின்றது நிறைந்திருக்கின்றன. அதுக்குள்ள நிறையா ஃபோன் கால்ஸு அப்புறம் சார்ஜ் முடிஞ்சுன்னு திரும்ப திரும்ப அந்த நோட்டிஃபிகேஷனு நிறைய வந்துட்டே இருக்குது. ஓகே நான் டக்குன்னு முடிச்சுட்டு சார்ஜ் போடுறேன். இப்போது ரூபக் पंत जी गंगा को तापसी बाला के रूप में चित्रित करते हैं. நம்ம பார்த்தோம் இல்லையா? கங்கை நதியை வந்து ஒரு தவம் செய்யக்கூடிய அந்த பெண்மணியோட வந்து வர்ணித்திருந்தார். யஹா சாங் ரூப கலங்கார் ஹே இது வந்து உருவகப்படுத்தி ஒன்னோட உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சாங் ரூப கலங்கார். கங்கா தாப்சி வாலா சாந்த் பாலா கா முக்கடா லெஹரே பாலா கே கேஷ் யஹ் சச்சுமுச்சு அனோகா வர்ணன் ஹே இந்த மாதிரி கங்கையை வந்து அந்த பெண்மணியோட அந்த நிலவை வர்ணித்திருப்பது அந்த அலையை வர்ணித்திருப்பது இந்த மாதிரி நம்ம முன்னாடி அந்த பிரகிருதிக்கு காயகளை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் தான் அது எப்படி ஒன்னோட ஒன்று வர்ணிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப அனோகா வர்ணனை ரொம்ப தனித்துவமான நல்ல ஒரு வர்ணனையாக இருக்கு. மாணவிகரன் காலா கங்கர் கா ராஜ்பவன் சோயா ஜல்மே இது வந்து மாணவிகரன் அப்படின்றது வந்து ஒரு உயிரற்ற பொருளை ஒரு மனிதன் ஒரு விஷயத்தோட ஒப்பிடுவது. அடுத்து அதிஷ்யோக்தி நௌகாசே உட்டுத்தி ஜல் ஹிலோர் ஹில் படுத்தே நபுகே ஓர்ச்சோர். அதிஷ்யோக்தி அப்படின்னா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றது. இதில் சொல்லியிருக்காங்க நௌகாசே உட்டுத்தி ஜல் அந்த படகு வந்து உட்கார்ந்து அந்த ஜல் அப்படின்ற அந்த நீர் அப்படின்றது ஹிலோர் ஹில் அலையலையாக அது எழுந்து செல்வது அப்படின்றது நபுக்கே ஓர்ச்சோர் அப்படின்னா அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு அந்த தண்ணீரில் வந்து விழும்போது வந்து நம்ம அந்த தண்ணீரில் பார்க்கும்போது அந்த நீரில் பார்க்கும்போது வானமே வந்து நகர்ற மாதிரி தெரியும். அந்த படகுல அமர்ந்து நம்ம போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து படகுல உட்காந்துட்டு போகும்போது மேலே இருக்கிற நில ஒளி வந்து அந்த நதியில் படுது அப்படின்னா நம்ம நகர்ந்து போகும்போது அந்த நில ஒளியும் சேர்ந்து நகர்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ இது வந்து மிகைப்படுத்தி சொல்கிற அந்த அலங்கார். ஓகே இப்போ லாஸ்ட் விசேஷதா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். லைக் பண்ணுறதை பொறுத்து அட்லீஸ்ட் இந்த வீடியோவிலையாவது நீங்கள் எத்தனை பேர் ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கான ஒரு ரெஸ்பான்ஸாக எனக்கான ஒரு சப்போர்ட்டாக லைக் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா?
எனக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அப்படின்றத நான் நிறைய லைக்ஸ் வந்தது அப்படின்னா நான் அது ஒரு வீடியோவில் கூட ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்கிறேன். ஓகேவா? விசேஷதா. இப்போ லாஸ்ட். பந்த் ஜி கி பாஷா சரல், சரஸ் और சுபோதகை. பந்த் ஜி அவர்களினுடைய லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப எளிமையானதாக, பொருள் நிறைந்ததாக, ரொம்ப இனிமையானதாக இருக்கு. இதில வந்து தத்சம, தத்பவ, தேஷஜித், सभी शब्दों के प्रयोग से काव्य मनमोहक बन गया है. இதில வந்து தத்சம, தத்பவனா தெரியும். சமஸ்கிருத வார்த்தைகளே அப்படி யூஸ் பண்ணுறது. அப்புறம் சமஸ்கிருதத்துலேருந்து வந்து அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி எழுதுறது. அப்புறம் தேஷச்சு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் அதை யூஸ் பண்ணி எழுதுறது. இதெல்லாம் வந்து காவியத்தை வந்து ரொம்ப வந்து மனதை கவரக்கூடியதாக அமைந்திருக்கு. उनकी इन रचनाओं में छायावाद की छटा है, प्रकृतिवाद का परिचय है और प्रकृति का पूजन है. இந்த கவிதைகளில் இவருடைய படைப்புகளில் சாயாவாத் அப்படின்றது வந்து இருக்கு. பிரகதிவாத் அப்படின்றத விஷயத்த அறிமுகப்படுத்தியிருக்காரு மற்றும் வந்து அதை காட்டியிருக்காரு. பிரகிருத்திகா பூஜன் இயற்கையை வந்து பூஜித்திருக்கிறார். சச்சுமுச்சு கவி பந்த்கி சமத்தா அனோக்கிகை. உண்மையில் கவிஞர் பந்த்ஜி அவர்களினுடைய திறமை அப்படின்றது ரொம்ப அனோக்கி, ரொம்ப தனித்துவமானது. ரொம்ப என்ன சொல்கிறது, அவருடைய திறமை வந்து எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்றத இந்த காவியகத்து விசேஷத்தால் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோஸில் எத்தனை லைக்ஸ் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ வந்து லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.